Hey dudes, welcome back to our next topic. So upcoming topics என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேஜினேஷன் லேஅவுட் வந்து எப்படி பண்ணலாம் சில ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தென் பேராகிராஃப் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் பேஜ் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி பண்ணலாம், விச் மீன் இண்டெக்ஸ் பேஜ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸ்டஃப் டியூட். ஸோ பேஜினேஷனுக்கான சில ட்ரிக்ஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா இப்போ இந்த 2 பேஜில் வந்து இவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோம், ஷான் மர்ஃபி பற்றின ஒரு ஆர்டிக்கல். ஸோ என்ன பண்ணுறோன்னா அவருடைய கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கொஷின் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ்டர் பேஜில் பண்ண ஆப்ஜெக்ட், இங்கே இருந்த வந்து இதுக்கு டெக்ஸ்ட் ஆப் வந்து பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கலர்ஃபுல்லாக நன் பண்ணிங்க. நன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வச்சு நம்ம டெக்ஸ்ட் ஆப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அலைன் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட் இருக்கிற பேராகிராஃப்ஸை வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி பெட்டராக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பேராகிராஃபுடைய ஃபஸ்ட் லைன் வந்து எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப்கான ஸ்பேசிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஓகே 7 பாயிண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஸோ ரீட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக இவரை பற்றின இன்னும் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் டைப் மெனு ஃபில் வித் பிளேஸ் உள்ள டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த ஃப்ரேமுக்கு என்ன பேராகிராஃப் அப்ளை பண்ணுமோ அதே ஸ்டைலில் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணுற அந்த கண்டினியூட்டியும் வந்து இருக்கும். ஓகே, பேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ளசண்ட்டாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இமேஜஸும் தான். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃப்ரேமை வந்து கலர் நன் பண்ணிங்க. ஸோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் மெனு போனீங்கன்னா ப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி இமேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த இமேஜை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அகெயின் நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுல் இமேஜ் வந்து மாஸ்காக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்கேல் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் இந்த இமேஜை ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிருக்கும். ஆக்சுவலாக மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் ஃப்ரேம் கண்டினியூட்டியாக உங்களுக்கு பேரா வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா அந்த ரீட் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறோன்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் போகிறோம். ஜஸ்ட் நான் 2 காலமாக வந்து அந்த ஃப்ரேமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அகெயின் நான் இன்னொரு எம்டி பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் ஆப் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால வார்ப் அரவுண்ட் பாக்ஸை கொடுத்துட்றேன். எவ்வளோ பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் இருக்கணும். ஓகே, ஸோ அகெயின் இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் ட்ராப் ஆகணும். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண எம்டி சர்க்கிள் என்ன பண்ணுறோன்னா இங்கே மூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ட்ராப் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இது நான் ரஃப் டெக்ஸ்ட்னால உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லைவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டென்ட்டை பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய மேஜர் இம்பேக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன டைப்போகிராஃபி பண்ணுவோம். டைப்போகிராஃபி பண்ணிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆப்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக அவுட்லைன் ஸ்ட்ரோக்காக மாற்றணும். ஸோ கிரியேட் அவுட்லைன். ஸோ கண்ட்ரோல் G குரூப். ஸோ இது மாதிரி ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது சில இடத்துல அவங்களுக்கு கொஷின் கேட்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய கொஷின் வச்சிங்களேன். இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டைலில் இருக்கணுன்றது வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எனக்கு கலர் ரெட்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். அண்ட் தென் இந்த கொஷினுக்கு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா பேராகிராஃப் ஆப்ஷனில் இங்கே போனீங்க அப்படின்னா புல்லட் அண்ட் நம்பரிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி
உங்களுக்கு புல்லட் வேணும்னா புல்லட் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவியூ பண்ணுங்கள். எஸ், அண்ட் தென் அதனுடைய சைஸ் கூட நம்ம வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த புல்லட் பாயிண்ட் வந்து டெக்ஸ்ட்லேருந்து ரொம்ப செப்பரேட்டாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுறோன்னா நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் T கொடுத்து ஸோ அகெயின் அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு கொஷினுக்கான ஸ்டைல். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணிட்டு நேற்று கேரக்டர் ஸ்டைல் பார்த்தோம், இன்றைக்கி பேராகிராஃப் ஸ்டைல் போயிடுங்க. ஸோ நியூ ஸ்டைல் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு நியூ ஸ்டைல், பேராகிராஃப் ஸ்டைல் 1ன்றது. ஸோ இப்போ எங்கெல்லாம் நம்ம கொஷின் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ, இப்போ இந்த இடத்துல ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைலை கிளிக் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கொஷின்ஸ் வர இடம் அடிக்கடி நம்ம தேவைப்படுற சில ஸ்டைல்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கைன் அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே போகலாம். ஸோ ஒரு பேஜினேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணுற இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் தான் வந்து அந்த ஆடை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றும். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவே நம்ம ஆக்சுவல் என்ன இமேஜஸ் தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா இமேஜஸே நம்மக்கிட்ட கிளைண்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா சம்டைம் நம்ம டெக்ஸ்ட்டை சில இடத்த கண்டென்ட் பண்ண முடியாது, அந்த இடத்த பிளாங்காக நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி டைமில் நம்ம இமேஜஸை வச்சு சில மேஜிக் பண்ணி ஏரியா வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதுதான் பேஜினேஷனுடைய ஜஸ்ட் லேஅவுட் ஐடியா. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே டியூட்ஸ், இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த பேராகிராஃப் ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. Stuff dude.